பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அகாடமிக் ஸ்டடீஸ் பற்றி நீங்கள் முழுக்க பார்க்க போகிறோம். சரி, இந்த அகாடமிக் ஸ்டடீஸ்னால் என்ன? இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் 1 to காலேஜ் படிக்கிற வரைக்கும், 1 to 10 ஆர் +1 +2 வரைக்கும் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம். நான் திரும்ப சொல்ல மாதிரி இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த அகாடமிக்ஸ் இதுதான் பிரச்சனையாக இருக்குது. இந்த வீடியோ யாருக்குன்னா 13 to 17 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மற்றவங்க எந்த ஏஜ் குரூப் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். நீங்கள் ஸ்கூல் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் யார் இருந்தாலும் ஓகே. எனக்கு நீங்கள் ஒரு டீச்சர்ஸாக இருந்தால் கூட ஓகே. இது நீங்களே டீச்சர்ஸ் கூட சொல்லியிருப்பீங்க. தினமும் போய் படி, அன்னைக்கு நடத்தது அன்னைக்கு படின்னு போய் சொல்லுவீங்க. அதுதான் இந்த வீடியோ. சரி, சிம்பிளாக பார்த்துக்கலாம். சரி, அகாடமிக் டெவலப்மெண்ட் ஏன் இது சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம அதிகமான பேர் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஏஜ் 7th class to 8th class வரும்போது வந்து ஓகே அகாடமிக் ஸ்டடீஸ் எப்படி நம்ம அகாடமிக் ஸ்டடீஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறது, இதை முழுக்க பார்க்க போகிற இந்த வீடியோவில். சரிங்களா? யாராவது நீங்கள் 13 to 17 வயசு ஏஜ் குரூப் இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் யாராவது டீச்சர்ஸ் ஆர் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கூட இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீச்சர்ஸ் வந்து இதே தான் சொல்லுவாங்க, எப்படின்னு நான் சொல்கிறத சொல்லுவாங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். சரி, சிம்பிளாக சொல்லிடலாம். ஏன் இந்த 13 to 17 ஏஜ் குரூப் ஏன் ரொம்ப அன்மெச்சூர்டாக இருக்கிறாங்க? அகாடமிக்ஸில் ஒரு சில பசங்க நல்லா மார்க் எடுக்கிறாங்க, ஒரு சில பசங்க நல்லா மார்க் எடுக்கிறதுல ஏன் என்ன பிரச்சனை? சம் கைண்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ், பர்சனல் ப்ராப்ளம்ஸ், எப்படி சொல்கிறது, சம் கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூ, இது மாதிரி நிறைய இருக்குது. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது முழுக்க பார்க்க போகிறோம். லெட்ஸ் திஸ் வீடியோ ஸ்டார்டட். ஓகே, அகாடமிக் டெவலப்மெண்ட் எப்படி நம்ம படிப்பு வந்து நம்ம வந்து எப்படி நம்மளுடைய ஸ்டடீஸை மார்க் எப்படி ஹையர் ஸ்கோர் பண்ணுறது, இது முழுக்க பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா எக்ஸாமுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறது முக்கியம்தான், ஆனால் அதே நம்ம டிபெண்ட் ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஒரு லெவல் போகிற வரைக்கும் தான். நீங்கள் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சுன்னா அன்னன்னைக்கு நடத்த தனிக்கு படிச்சிட்டிங்கன்னா உங்கள் மைண்டு வந்து அப்டேட் ஆகினே இருக்கும். என்னென்ன புதுசாக நடக்குதுன்னு தெரிஞ்சுனே இருக்கும். படிக்காமல் எக்ஸாம் வரும்போது படிக்கும்போது ஒன்றும் ஏறாது. தினமும் படிக்க புதுசாக எதுவும் கற்றுக்கினே இருக்கிறோம். நம்ம பிரெயின் அப்படி தான், புதுசாக ஏதோ விஷயத்தை கற்றுக்கினே இருக்கணும். எப்படி சொல்கிறது, நம்ம பிரெயின் சொல்லுவாங்க 1000 கம்ப்யூட்டருக்கு அதுக்கு மிச்சமான ஸ்பீட் நம்ம பிரெயினில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளால் கேதர் பண்ண முடியும். ஃபிங்கராக அது சொல்லுவாங்க, சொடக்கு போடுவாங்க. அவ்வளோ செகண்டில் நம்ம மைண்ட் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிடும். இதுதான் விஷயம். சரி, இந்த அகாடமிக் எப்படி டெவலப் பண்ணுறது? தினமும் நடத்துறது படிங்க, புதுசாக பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்க பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியாது, ஆனால் நான் கற்றுக்கிறேன் எப்படி செய்யுது. ஓரளவுக்கு எனக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியும். எப்படி ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ண ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கட் பண்ணி அங்கங்கே கட் பண்ணி கொஞ்சம் ஒரு சில ஃபுட்டேஜ் வைக்க தெரியும். ஆனால் எனக்கு அவ்வளோதான் தெரியும். இன்னும் போக கற்றுக்கணும் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அதே மாதிரி தான் புதுசாக கற்றுக்குவாங்க. அகாடமிக்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கற்றுக்குவாங்க. ஒரு சப்ஜெக்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை தரும். எப்படி சொல்கிறது, ஒரு அந்தந்த ஒரு க்யூரியாசிட்டியை உருவாக்கும். நீங்கள் அந்த சப்ஜெக்ட்குள்ளே போயிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்னால் ஃபுல்லாக பேங்க் செக்டர் எல்லா செக்டர்லேயும் வரும். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும். அதனால சொல்ல வரேன். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னது உங்களோட ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் பண்ண சிம்பிளாக சொல்லணும்னா, தினமும் உட்காந்து படிங்க. அந்த நேரத்தில் வந்து வேலை செய்யுங்க. அதே மாதிரி படிங்க. வேஸ்ட்டாக இருக்கிற நேரத்தில் பசங்கள்கிட்ட யாரும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. எல்லோரும் சொல்கிறத நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயத்த பிடிச்சிக்குதா, உங்களுக்கு அந்த விஷயத்த தீரலாம் கூட கற்றுக்க பார்க்குறீங்களா, கற்றுக்குன்னு இருங்க. ஒரு சில பேர் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா என்னென்ன நடக்குதுன்னு செக் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஃபோனில் அப்டேட்டாக இருப்பாங்க. ஃபோன் புது ப்ராசஸரை வந்து டெக்னாலஜி பர்சன். அதே மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக இதுவும் ஒரு சப்ஜெக்ட் தான். உங்களோட அகாடமிக்ஸ் கிரேட்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அது பாருங்கள். தினமும் புக்ஸ் படிங்க. உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணினே இருங்க. அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்டேட் ஆகினே இருக்கிறீங்களோ, இப்போ வந்து ஏஐ ரெவல்யூஷன் போயிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஏஐக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஜாபும் சொல்ல, பிஸ்னஸ் சொல்ல, இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி எல்லாம் இருக்குதா அதெல்லாம் தெரிய வரும். அதான் சொல்ல வந்தது. சரி, இதான் இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் அகாடமிக்ஸும் உங்களை டெவலப் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு கிரேடும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் டு ஃபோர்த் டு ஃபிஃப்த் டு சிக்ஸ்த் டு 7. அதே மாதிரி நீங்கள் படிக்கலாம் இருந்தீங்கன்னா கூட சரி, உங்களுடைய கிரேட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். +2 வரைக்கும் சொல்கிறேன் நான்.
ஏன்னா +2 வரைக்கும் உங்களோட கிரேட்ஸ் 17 ஏஜ் வரும். கிரேட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணினே இருந்தால் நீங்கள் இப்போது 10th முடிச்சிட்டிங்கன்னா 9th முடிச்சுட்டு 10th போகிறீங்க. 10th தான் பப்ளிக் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் எழுதுவீங்க எல்லோரும். ஃபஸ்ட்டு அந்த டைம் எல்லாருக்கும் பதட்டமாக இருக்கும் என்ன வரப்போகுதுன்னு. அது எழுதிட்டிங்கன்னா +1 +2 கூட இருக்கும். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நான் முன்னாடி எழுதிட்டு வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னென்னு தெரியும், 15 1 மார்க்கு, 10 2 மார்க்கு, இப்போ 20ல் 10 2 மார்க் எழுதணும். அதே மாதிரி 10 5 மார்க்கில் 5 5 மார்க் எழுதணும். அதே மாதிரி 5 10 மார்க்கில் 5 10 மார்க்கில் 2 எழுதுனா போதும். அது மாதிரி வரும். அது மாதிரி சொல்ல வருது என்னன்னா, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கற்றுக்கோங்க. புது சப்ஜெக்டாக பாருங்கள். லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. அகாடமிக்ஸ் இது நல்லா இருக்கும். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. தமிழ் இருக்காதீங்க. ஏன்னா தமிழ்நாடு சொல்லுவாங்க லாங்குவேஜை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணியே இருக்கும். ஒரு லாங்குவேஜோட கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் தமிழ் கற்றுக்கிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன சொல்கிறது கொரியன் பேசலாம் சொல்கிறேன் நான். அதே மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கிங்கன்னா லத்தீன் பேசலாம். நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிங்கன்னா ஸ்பானிஷ் பேசலாம். அதே மாதிரி நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிங்கன்னா ரஷ்யனும் பேசலாம். தாராளமாக உக்ரைனும் பேசிக்கலாம். பிரச்சனை கிடையாது. எல்லாமே ஒரு லாங்குவேஜோட கனெக்ட் ஆகிடுது. இதோட லாங்குவேஜ்னால் ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கனெக்ஷன் மாதிரி. நம்மளோட கூட பசங்க எப்படின்னா அது மாதிரி தான் லாங்குவேஜும். இப்போ நம்ம தமிழ் பேசணும், தாராளமாக கொரியனும் பேசிடலாம். அதே மாதிரி தமிழ்லாம் நிறைய தமிழ் பேசலாம். ஸ்ரீலங்கா தமிழ், அதே மாதிரி மலேசியா தமிழ், சிங்கப்பூர் தமிழ், அது மாதிரி இருக்குது. இதே மாதிரி கொரியன் நம்ம பேசுகிறது தான் கொரியன். எப்படி சொல்கிறது, இது மாதிரி நிறைய விஷயத்த கற்றுக்க பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய அகாடமிக்ஸை டெவலப் பண்ணிட்டே இருங்க. மார்க்கு மேலே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறாங்கல்ல, எல்லா சப்ஜெக்ட் கிளியர் பண்ணிடுங்க. என்ன சொல்கிறது, இப்போ மினிமம் மார்க்குலாம் அந்த மினிமமோட ஒரு 5 மார்க்கோ 6 மார்க் எக்ஸ்ட்ரா வந்தால் போதும். உங்களுக்கு பேப்பர் கிளியராக மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி தினமும் என்ன ஹோம்ஒர்க்ஸ் சொல்கிறாங்களோ அதுவும் செஞ்சுட்டே இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஒரு பேப்பர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நோட் போட்டு பண்ணி அதுக்கு மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறது சொல்கிறேன் சிம்பிளாக. ஏன்னா இது என்னை பார்த்து சொல்ல போய் சொன்னாங்க, நீங்கள் ஒரு பைத்தியக்காரன் ஏதோ எழுதுறாங்க. ஆனால் அது ஹெல்ப் பண்ணிடுச்சு. நான் தினமும் என்ன நடக்குது எழுதி வச்சுப்பேன். இன்னைக்கு இது நான் வீட்டுக்கு படிக்கணும். நான் படிக்க மாட்டேன் வீட்டுக்கு வந்து. ஆனால் ஒரு சில நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது சில நேரத்தில் நான் படிக்க முடியாது. விடிகால நேரத்தில் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன். நான் ஒரு 3 o'clock எழுந்துருவேன். 2:50 or 3 o'clock எழுந்துட்டு கொஞ்ச நேரம் படிச்சிருவேன். ஒரு 3 to 5 அதுக்கு படிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 1/2 hour தூங்கிடுவேன். 5 மணி முடிச்சிடறேன்னா 5 to 6 or 5 to 5:50 5 to 6 1 hour இதில் ரெஸ்ட் எடுத்துட்டு, இல்லைன்னா 5 to 6:30 வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு 1.5 மணி நேரம். அதுக்கப்புறம் 6:30 நான் காலேஜ் போகிறதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் எல்லாம் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு அந்த கிடைக்கிறது 25 minutes 40 minutes தான். அதுக்குள்ளே என்னென்ன பண்ணணும்னு பண்ணி வச்சுருவேன். இதுதான் சிம்பிளான விஷயம். இதில் தான் நீங்கள் கற்றுக்கலாம். இது மாதிரி ஸ்டடி பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எழுத பழகிட்டிங்கன்னா அன்றைக்கி டேட் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இப்போது டீச்சர்ஸ் கேட்பாங்க நேற்று நான் என்ன நடத்தினேன்னு. அது நீங்கள் போய் டேட் போட்டு காட்டிங்கன்னா நோட்டில் எடுத்துன்னு போய் நீங்கள் இந்த நாளில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு டேட் என்னன்னு சொல்கிறேன். இன்னைக்கு டேட் 27 7 மாதம் 2024. அதே நீங்கள் அடுத்த மாதம் இந்த மாதம் ஜூலை ஆகஸ்ட்டில் 27ஆம் தேதி கேட்பாங்க. சனிக்கிழமை அந்த 5ஆம் தேதி 2 போன வாரம் சனிக்கிழமை நான் என்ன நடத்தினேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எடுத்துன்னு போய் தாராளமாக காட்டலாம். 27ஆம் தேதி 7 மாதம் 2024 சனிக்கிழமை நீங்கள் இந்த சிலபஸ் நடத்திக்கிறீங்கன்னு சொன்னால், ஓ சரி அப்படின்னு உங்களை பார்ப்பாங்க. பரவாயில்ல, இந்த பையனுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிக்குது, இது நோட் பண்ணுறான்னு அவங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொல்லுவாங்க இது மாதிரி என்னென்ன. ஏன்னா அவங்களால ரீகால் பண்ண முடியாது. டீச்சருங்களால் ரீகால் பண்ண முடியாது. ரொம்ப ஒர்க் ப்ரெஷரில் இருப்பாங்க. ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்கணும், அவங்களுடைய ஃபேமிலி ஒர்க்கும் பார்க்கணும், கிளாஸ் ரூம் பார்க்கணும். எப்படி சொல்கிறது, நிறைய விஷயம் இருக்குது. இதனால தான் தினமும் உங்களை அப்டேட் பண்ணினே இருங்க. நான் சிம்பிளாக சொன்னது எக்ஸாம்பிள் லாங்குவேஜ். அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேவிங் கோ டு த அப்ராட் யூ வில் பி ப்ரிப்பரேஷன் ஃபார் த TOEFL or IELTS எக்ஸாம். இது கிளியர் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு கவர்மெண்ட்டே ஸ்காலர்ஷிப் தருது. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ தரேன் உங்களுக்காக. சரி, இந்த அகாடமிக் சீரீஸ் தொடரும். மீண்டும் ஒரு புதிய டாபிக்கோட சந்திக்கலாம். பாய். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கூட, இல்லை பிரதர் இது மாதிரி இது எனக்கு பிடிச்ச டாபிக் பிரதர் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக பேச தயாராக. ஓகேவா? மீண்டும் சந்திக்கலாம். பாய்.